ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாகார்டு யூவி ஃபில்டருங்க. ஸோ அந்த ஃபில்டரை வந்து நம்ம இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து 7 இயர்ஸ் ஓல்டு மாடலுங்க. கஸ்டமர் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கஸ்டமர் ப்ளேஸ் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அந்த யூவி சிஸ்டம் எதுவுமே ஒர்க் ஆகலை, தண்ணியும் வந்து வரல. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக கழட்டி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறப்ப உள்ளே இருக்க செடிமெண்ட் ஃபில்டரோட நாப் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டு போயிட்டேன். இதில் வந்து இது வந்து லோ ப்ரெஷர் சுவிட்சு, உள்ளே வந்து வால்வு சொலினாய்டு வால்வு வந்து 12 வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வால்வு. ஆக்சுவலி இதில் ஒர்க் பண்ணுற ஹோல் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுதுங்க. இதுக்குன்னே அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் வந்து 12ஆக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து யூவி சாம்பருங்க, எஸ்எஸ்ல கொடுத்துருக்க யூவி சாம்பர். நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் யூவி ஒர்க் ஆகலை, ப்ராசஸ் எதுவுமே நடக்கலை. இதில் கொடுத்துருக்க யூவி பார்த்தீங்கன்னா எல்இடி யூவி மாதிரி கொடுத்துருக்காங்க. யூவி டோஸ் கொடுக்குற மாதிரி சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டேன், நீங்கள் அக்வாகார்ட்லேயே சொல்லலாம், இல்லைன்னா இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ரொம்ப வந்து செலவு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது, அதனால் வந்து எனக்கு வேறு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரிமூவ் பண்ணி பார்த்தேன். இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நாலேஜே எனக்கு இல்லைங்க. கண்டிப்பாக இது வந்து 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்குது. பட் வந்து இந்த வால்வு எஸ்விக்கு வந்து பவர் வரல, யூவி ஒழுங்காக ஒர்க் ஆகலை. இன்புட் பவர் வருது, பட் தண்ணி ப்ராடக்ட் வந்து அவுட்புட் வரல. ஸோ அதனால் வந்து இதை கம்ப்ளீட்டாக எடுத்து கேபினெட்டை மட்டும் வச்சுட்டு கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் பழைய கிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். இந்த ஒயர் பார்த்தீங்களா, இப்போ ஒயரில் ரிமூவ் பண்ணுறேன்ல, இந்த இடத்துல பாருங்கள் கேபிள் வைண்ட் பண்ண மாதிரி மேலே இன்சுலேஷன் ஸ்லீவ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒயர் வந்து அக்வாகார்டில் மட்டும்தான் போட்டிருக்கோம். அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை க்ரியேட் பண்ணுது. அந்த இடத்துல வாட்டர் சாஃப்டாகி கொடுக்குற மாதிரி ஒரு பர்பஸ்க்காக அக்வாகார்டில் மட்டும்தான் அதை கொடுத்துருப்பாங்க. இது வந்து யூவி பேரல் செட்டப். இது ஃபுல்லாகவே பிரிச்சாச்சு. இந்த யூவி பேரல் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சைஸுங்க. ஃபுல்லாகவே எஸ்எஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான எஸ்எஸ் மெட்டீரியலு. பட் இது வந்து இப்போ ஒர்க் ஆகலை. அதனால் வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மல் யூவி எல்இடி யூவியை வந்து போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா சைடில் வந்து யூவி வருது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு எல்இடி டைப்பு தான். இது வந்து யூவிசின்னு சொல்லுவாங்க, சி டைப்பு யூவி எல்இடி. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட் எல்இடி டைப்பு போட போகிறோங்க. இப்போ ஃபில்டர் கிட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்லைன் செட்டு ஃபுல்லாகவே எடுத்துருக்கோங்க. ப்ரீ கார்பனு, போஸ்ட் கார்பனு, செடிமெண்ட்டு, அடுத்து வந்து ஒரு யூவி பேரலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுங்க. ஃப்ளோட் வந்து இந்த அக்வாகார்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ளோட் தான் யூஸ் பண்ண முடியும். டேங்க்கில் வந்து வேறு ப்ரொவிஷன் கிடையாது. இது வந்து கிராவிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஃப்ளோட் சுவிட்ச். இப்போ இன்லைன் செட்டு ஃபுல்லாகவே இது வந்து யூவி பேரலு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற யூவி பேரல் வந்து இது வந்து அலுமினியம் பேரலுங்க, எஸ்எஸ் கிடையாது. சொலினாய்டு வால்வும் புதுசு. பழசு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சொலினாய்டு வால்வு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம 24 யூஸ் பண்ணுறோம். புது எஸ்எம்பிஎஸ் 24 வோல்ட்டு, 230 to 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ். இப்போ நம்ம வயரிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இருக்க ஃப்ளோட் சுவிட்சில் அந்த கனெக்டர் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கனெக்டருக்கு முன்னாடியே வந்து ஸ்லீவை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃப்ளோட் சுவிட்சில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ்லேருந்து பாசிட்டிவ் வந்து அதில் ஒரு இன்புட்டாக கொடுக்குறாங்க. அதுக்காக ஸ்லீவை எடுத்துகிட்டு எஸ்எம்பிஎஸோட ஒரு இன்புட்டை வந்து அதில் கனெக்ட் பண்ணுறோம். பாசிட்டிவ் வந்து ஃப்ளோட்டோட ஒரு இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெகட்டிவ் வந்து எப்பவும் போல் எஸ்விக்கும் யூவிக்கும் நெகட்டிவ் வந்து டேரெக்டாக கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற யூவி லேம்ப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூரசன்ட் லேம்ப் வருங்க. இப்போயுமே மார்க்கெட்டில் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து யூவி லேம்ப் என் கையில் இருந்தது, பட் சோக்கு இல்லைங்க. இந்த ஃப்ளூரசன் லேம்ப் பல்பை பொறுத்தளவுக்கு பிளிப்ஸ் மாடல் பல்பு என்கிட்ட இருக்குங்க, பட் அதுக்கான சோக் கிடைக்கல. இப்போ வந்து இது வந்து எஸ்வி, இது 24 வோல்ட் எஸ்வி. இப்போ ஒயரிங் எப்படி பண்ணுறோன்னா, எஸ்எம்பிஎஸோட பாசிட்டிவை ஃப்ளோட்டில் கொடுத்து அவுட்புட் எடுத்துகிறோம். அந்த அவுட்புட்டில் வந்து எஸ்வியோட பாசிட்டிவ், எல்இடி ஸ்ட்ரிப்போட பாசிட்டிவ், இது ரெண்டையும் கொடுத்துட்றோம். டேரெக்டாக நெகட்டிவ் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்போட நெகட்டிவ், எஸ்வியோட நெகட்டிவ் டேரெக்டாக எஸ்எம்பிஎஸ் பவர்லேருந்து கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா டேங்க் ரொம்புற வரைக்கும் பார்த்திங்கன்னா பவர் போயிட்டுருக்கோம் ஃப்ளோட்லேருந்து. டேங்க் ரொம்பினோடனே ஃப்ளோட்லேருந்து அவுட்புட் கட் ஆயிருங்க. அதனால் வந்து எஸ்வி க்ளோஸ் ஆயிரும், டேங்க்கில் வந்து தண்ணி ஏறாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா யூவியும் ஆஃப் ஆயிரும். இப்போ வயரிங் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபுல் செட் ஆஃப் ஃபில்டரே நம்ம இப்போ மாற்ற போகிறோங்க. டோட்டலாக முன்னாடி வந்து ஒரு ப்ரீ ஃபில்ட்ரு, உள்ளே வந்து 3 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன். அதில் வந்து ப்ரீ கார்பனு, செடிமெண்ட்டு, போஸ்ட் கார்பனு, அது இல்லாமல் யூவி சாம்பருக்குள்ளே போயிட்டு வரோம். இதில் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் யூஎஃப்பும் யூஸ் பண்ணலாங்க. நான் யூஎஃப் யூஸ் பண்ணல. ப்ரீ கார்பனு, அடுத்து வந்து செடிமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்விக்கு போயிட்டு யூவி சாம்பர் போயிட்டு அடுத்து போஸ்ட் கார்பனு, லாஸ்ட்டாக வந்து டேங்க்கில் விழுற மாதிரி இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக குயிக் ஃபிட் எல்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. இப்போ இதில் ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுற யூவி பேரலில் யூஸ் பண்ணுற யூவி லேம்ப் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கிடைக்கிறது யூவி எல்இடி ஸ்ட்ரிப்பு தான் கிடைக்குது. இதுக்கு வந்து யூவி சோக்கு செப்பரேட்டாக தேவையில்லை, டேரெக்டாக வந்து 24 வோல்ட் அதில் கொடுக்கலாம். யூவியோட ப்ராசஸ் என்னென்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் தாங்க. தண்ணியில் வர பாக்டீரியாஸ், வைரஸை வந்து கில் பண்ணுறது தான் அதோட வேலை. தண்ணி வந்து அது யூவி பேரல் வழியாக போகிறப்போ வந்து யூவி ரேஸ் வந்து அந்த வாட்டரில் படுறப்ப உள்ளே இருக்க பாக்டீரியாஸ், ஜெம்ஸு,
வைரஸ் எல்லாம் கில் பண்ணுறது தான் அதோட ஒர்க்குங்க. பட் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வந்து ரேட் கம்மியாக கிடைக்குது. இதில் வந்து UVA BC இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குங்க. இதில் வந்து C டைப் தான் நல்ல எக்கனாமிக்காக இருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுற எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து UV LED லேம்பாங்கிறதே என்னால் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் இதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. பழைய ஃப்ளூரசன் லேம்ப்னா அதில் வந்து UV சோக் கொடுத்துருப்பாங்க, சோக்லேருந்து வரும், ஃப்ளூரசன் மூலியமாக வந்து UV ரேஸ் படும். பட் இப்போ வர எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து கரெக்டாக ஒரிஜினல் தானே, கரெக்டான ரிசல்ட் வருமாங்கிறத செக் பண்ண முடியாது. அப்படி கரெக்டான ரிசல்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணியை வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். லேபில் கொடுத்து தான் செக் பண்ணோம். தற்போதைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா UV ஃப்ளூரசன் லேம்ப் இருக்குங்க. பட் சோக் எனக்கு அவைலபிளாக இல்லை, கிடைக்கல. அதனால் இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணுறேன். எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து டேரெக்டாக 24 வோல்ட் கொடுக்கலாம். 24 or 36 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது. இப்போ மெஜாரிட்டி ROஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப்பு தாங்க கொடுக்குறாங்க. பட் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. வாட்டரோட ரிசல்ட் வந்து TDS செக் பண்ணலாம், pH செக் பண்ணலாம். பட் UVயில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு செக் பண்ணால் தான் தெரியும். பாக்டீரியாஸ் இருக்கா, பாக்டீரியா ஸ்கில்லாக இருக்காங்கிறது தெரியாதுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சிலர் வந்து இது டூப்ளிகேட்டு, வெறும் நார்மல் LED தான், UV LED கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியலை. ஃபர்தராக இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் ஒரு வீடியோ போடுறேன். பட் மெயின் பர்பஸ் வந்து வாட்டரை ஃபில்டர் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த யூனிட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுற ஃபில்டரில் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ கார்பன் யூஸ் பண்ணுறோம், அடுத்து வந்து செடிமெண்ட்டு, லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து போஸ்ட் கார்பன் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஓரளவுக்கு தண்ணியில் உள்ள ஸ்மெல்லு, ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். பட் டேஸ்ட் மாறாது. UV ஃபில்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு தண்ணியோட டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். RO யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து கேன் வாட்டர் டேஸ்ட் வரும், தண்ணியில் வந்து ரிசல்ட் இருக்கும். UVங்கிறது பார்த்திங்கன்னா ரா வாட்டர் எப்படி இருக்கோ அதே ரிசல்ட் தான் டேங்க்லேயும் இருக்கும், ப்ராடக்ட் வாட்டர்லேயும் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் போஸ்ட் கார்பன் வந்து அட்டாச் பண்ணுறேன். UVலேருந்து அவுட் ஆகி போஸ்ட் கார்பன் போகுது, போஸ்ட் கார்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா டேங்க் லெவலில் போகுது. ஸோ இதில் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து UF யூஸ் பண்ணலாம். பட் UF நான் யூஸ் பண்ணல, போஸ்ட் கார்பன் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இந்த UV ஃபில்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு பிலோ 500 ppmல ரா வாட்டர் இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அபோவ் 500 போயிடுச்சுன்னா RO தான் பெட்டருங்க. பிகாஸ் இது வந்து சால்ட்டை கொஞ்சம் கூட ரிஜெக்ட் பண்ணாது. சால்ட் இருக்க மாதிரியே தான் இருக்கும், சால்ட் குறையறதுக்கான வாய்ப்பு இதில் கிடையாது. RO ஃபில்ட்ரேஷனுக்கும் UV ஃபில்ட்ரேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ROவில் வந்து மெம்பரன் யூஸ் பண்ணுவோம், பம்ப் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பம்பெல்லாம் கிடையாது. பவர் கனெக்ஷனு, SV இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்டர் இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆகுது. டேங்க்கில் வந்து தண்ணி விழுந்துட்டுருக்கு. ஸோ பவர் ஆஃப் பண்ணிட்டாலும் SV கட் ஆஃப் ஆயிரும், டேங்க் ஃபில் ஆனாலும் பார்த்திங்கன்னா SV வந்து ஸ்டாப் பண்ணிடும். UVயும் அட் த சேம் டைம் வந்து ஆஃப் ஆயிருங்க. மெயினாக UV இந்த மாதிரி UV ஃபில்டர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னா முனிசிபல் வாட்ரு, ரிவர் சைடு வாட்ரு, இந்த மாதிரி இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். பட் ரா வாட்டர் TDS வந்து அபோவ் 500க்கு மேலே போச்சுன்னா டேஸ்ட் கண்டிப்பாக வராது. டேஸ்ட் குறைக்கிறதுக்கான ஃபில்டர் கிடையாது இது. ஜெம்ஸு, பாக்டீரியா, வைரஸ் கில் பண்ணுறதுக்கான ஃபில்ட்ரேஷன் தான் இது. இது வந்து ரா வாட்டரோட TDS செக் பண்ணுறாங்க. ரா வாட்டரும் ப்ராடக்ட் வாட்டரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் வரும், இதில் குறையாதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ செக் பண்ணுறது ரா வாட்டரோட TDSங்க. ரிசல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ரா வாட்டர் TDS பார்த்திங்கன்னா 380 ppm வருதுங்க. இது ஆக்சுவலி ரிவர் சைடு வாட்டருங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரா வாட்டரோட TDS வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. இப்போ அவுட்புட் வாட்டரோட TDS பார்க்கலாம். ஸோ இது வந்து UVக்கு போயிட்டு வர TDSஸு. இதில் மேபி pH வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் TDS வந்து மாறாது. TDS வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஒன்றா இருக்கலாம். இதில் வந்து 390 வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.